தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே.வாசன் மற்றும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் பாரிவேந்தர் இவங்க எல்லாருமே தனிச்சின்னத்துல போட்டியிட உள்ளதாக தகவலும் வெளியாகி இருக்கு. அது என்ன என்பதை பற்றி இந்த செய்தியில விரிவாக பார்க்கலாம். இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக, பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அமமுக உள்ளிட்ட கட்சிகளும் இடம்பெற்றிருக்கு. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்துல நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்துல கூட்டணி தொடர்பான அறிவிப்பு வெளியாக இருக்கு. இந்த கூட்டத்துல யாரெல்லாம் கலந்து கொள்கிறார்கள் என்றால் பிரதமர் மோடி, பியூஷ் கோயல் உள்ளிட்ட பாஜக மூத்த தலைவர்களும் இந்த கூட்டத்துல கலந்து கொள்றாங்க. இந்த பொதுக்கூட்டத்துல என்டிஏ கூட்டணியில இடம்பெற்று இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு மட்டும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட இருக்கு. அதே போல இந்த பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் அனைத்துமே மிக தீவிரமாகவே நடைபெற்றுட்டு தான் இருக்கு. சென்னையில ஜி.கே.வாசன் மற்றும் ஏ.சி. சண்முகம் இவங்க 2 பேருமே மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை சந்தித்து பேசியிருக்காங்க. இந்த சந்திப்பிற்கு பிறகு இருவரும் என்டிஏ கூட்டணியில இணைந்து உள்ளதா அறிவிப்பு வெளியாகி இருக்கு. இது தொடர்பா தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே.வாசன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழகத்தின் வெற்றி கூட்டணினும் மக்கள் விரோத திமுகவை வீழ்த்தக்கூடிய பலமான மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற கூட்டணியாக தான் என்டிஏ கூட்டணி இருப்பதாகவும் சொல்றாரு. ஒன்றுபடுவோம், செயல்படுவோம், வெற்றி பெறுவோம் என கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைவரிடமும் திமுகவை வீழ்த்த வேண்டும்னு ஜி.கே.வாசன் தெரிவிச்சிருக்காரு. தனி சின்னத்தில் போட்டியிடுவார்களா என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு தனி சின்னத்தில் தாமாக போட்டியிடும் அவர் தெரிவித்தார். ஜனதா கட்சி, என்டிஏ, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி, தமிழகத்தினுடைய வெற்றி கூட்டணி, மக்கள் விரோத திமுகவை வீழ்த்தக்கூடிய பலமான மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற கூட்டணியாக உருவாகி இருக்கிறது. தனி சின்னத்திலே தமாக போட்டியிடும். பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய இடத்தை பியூஷ் கோயல் ஆய்வு மேற்கொண்டிருக்காரு. இதுக்கப்புறமா தான் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர்ல பாரிவேந்தர் மற்றும் பியூஷ் கோயல் இவங்க 2 பேர் சந்திப்பும் நடைபெற்றிருக்கு. இந்த சந்திப்பின் போது பாரிவேந்தரை பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வருமாறு பியூஷ் கோயல் அழைப்பும் விடுத்திருக்காரு. இதை அடுத்துதான் செய்தியாளர்களிடம் பேசிய பாரிவேந்தர் பியூஷ் கோயல் தனது பழைய நண்பர் என்றும் பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்க வந்ததாகவும் தெரிவிச்சிருக்காரு. 2014ஆம் ஆண்டிலிருந்து ஐஜேகே தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்வதாக தெரிவித்தார். மோடி மட்டுமல்ல, அவரது அமைச்சர்கள் எப்பவுமே தன் மீது தனிப்பட்ட அன்பு காட்டி வருவதாகவும் சொல்றாரு. பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க இருக்கக்கூடிய மோடியுடன் தான் கலந்து கொள்ள வேண்டும்னு பியூஷ் கோயல் மற்றும் நயினார் நாகேந்திரன் இவங்க 2 பேரும் தனக்கு அழைப்பு விடுத்ததாகவும் சொல்றாரு. தமிழ்நாடும் பாரதிய ஜனதாவினுடைய மத்திய அரசோடு இணக்கமாக இருந்தால்தான் தமிழ்நாடு மேலே வர முடியும். எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்கள், எங்கு பார்த்தாலும் கொலைகள், கற்பழிப்புகள் இவை மாற்றப்பட வேண்டும். ஆகவே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி தமிழ்நாட்டிலே நம்முடைய எடப்பாடியார் தலைமையிலே பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி இணைந்து இந்த தமிழ்நாட்டை முன்னேற்றுவதற்கு அனைவரும் தமிழக மக்கள் பாடுபட வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ வெற்றி பெற்று உறுதியாக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு உறுதிப்பட சொல்லியிருக்காரு. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தான் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் தனது அரசியல் நகர்வுகளை வேகப்படுத்தி வருது. அந்த வகையில தான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, ஜனநாயக கட்சி இந்த 2 கட்சிகளும் என்டிஏ கூட்டணியில தொடர்ந்தாலும் தனித்தனி சின்னங்கள்ல போட்டியிட முடிவு செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. அந்த தனி சின்னம் எது, எந்த கட்சியோடு போட்டியிடுறாங்க என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.